உடையார் பாகம் 3 139வது அத்தியாயம். அப்போதெல்லாம் பரமன் மழபாடிதான் இளவரசர் அருண்மொழிக்கு மிக நெருங்கிய நட்பு. அப்போது பரமன் மழபாடி ஒரு சேனாதிபதி. மும்முடி சோழ மாராயன் என்கிற பட்டம் இப்பொழுது அவனுக்கு உண்டு. ஆனால் மழபாடி என்ற சிறிய ஊரிலிருந்து வந்த பரமன் அப்பொழுது வெறும் போர் வீரன். தாமிர கேயுரங்கள் மட்டும் அணிந்த பரமன் மழபாடியின் தந்தை பெயர் வைத்தியநாத தேவர், தாய் பெயர் சுந்தராம்பாள். உத்தம சோழருக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு பழையாறையிலிருந்து மெல்ல நகர்ந்து தஞ்சை பக்கம் வந்துவிடலாம் என்று நினைத்த திருவையாற்று குடிவந்த போது பரமன் வீட்டோடு சிநேகம் ஏற்பட்டது. இளவரசர் அருண்மொழியின் தந்தையான சுந்தர சோழரிடம் கோட்டை காவலனாக இருந்தவர் பரமனுடைய தகப்பனார். சுந்தர சோழரின் மரணத்திற்கு பிறகு மனம் நொந்து வேலை வேண்டாம் என்று சொந்த ஊரான மழவர்பாடிக்கு வந்துவிட்டார். காவேரியின் வடக்கரையில் திருவையாற்றுக்கு அருகே இருக்கின்ற இந்த ஊர் மிக செழிப்பான ஊர். காவேரியிலிருந்து ஒரு பெரிய கால்வாய் ஊரை ஊடறுத்து போக மழைக்காலங்களில் பயிர் நன்கு வளர்ந்தது. சத்திரங்களிலோ கோயில் மண்டபங்களிலோ தங்க வேண்டாம், என் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று பரமன் வற்புறுத்தி அழைத்து வந்தான். வைத்தியநாத தேவர் வீட்டு வாசலில் பொற்குடம் ஏந்தி வரவேற்றார். காலிற்கு ஜலம் ஊற்றினார். மேலே பட்டு போர்த்தினார். மேல் துண்டை தரையில் விரித்து அதில் நடந்து வாருங்கள் என்று வேண்டினார். அருண்மொழி திகைத்த போது, இல்லை அருண்மொழி, தயவு செய்து வாருங்கள். இது வயதல்ல, பதவி. நீர் இளவரசர், நான் உமது சேவகன். வயதில் மூத்தவனாக இருப்பினும் உம்மை நான் வணங்குவது சரி. என் துண்டு மிதித்து வாரும், என் இல்லத்திற்கு எழுந்தருளும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டார். அந்த குரலின் இனிமை, சொற்களின் கோர்வை, அந்த பணிவின் உண்மை அருண்மொழிக்கு பிடித்திருந்தது. மெல்ல பரமன் தோளில் கை வைத்தபடி துண்டில் கால் வைத்து நடந்து வர மெல்ல பரமனின் தாய் தரையில் விழுந்து வணங்கினாள். அருண்மொழிக்கு சிரமமாக இருந்தது. தாயே, நீங்கள் 55 வயது மூதாட்டி, தலை நரைத்தவர், பிள்ளைகள் பல பெற்றவர். நான் என்று தயங்கி நிற்க அவள் மெல்ல அருகே வந்து முகம் வழித்து விரல் சொடுக்கி, அப்பா எத்தனை கண்ணேறு என்று சொன்னாள். அருண்மொழியின் பேச்சை காதிலே வாங்கிக் கொள்ளாதவர் போல் வைத்தியநாத தேவரும் விழுந்து வணங்கி வரவேற்று நடுக்கூடத்தில் ஆசனமிட்டு அவர் வீட்டு பெண்கள் விசிற, பரமனின் மனைவி நீர்க்குவளையில் நீர் கொண்டு வர, பரமனின் சிறு மகள் வெள்ளக்கட்டிகளை எடுத்து வர, பரமனின் பெரிய மகள் அகல் புகை போட்டு விசிற, அந்த வீடு அருண்மொழியை கோலாகலமாய் வரவேற்றது. எனக்கு சங்கடமாக இருக்கிறது பரமா, என்னை சாதாரணமாகவே நடத்த மாட்டீர்களா என்று இறைஞ்சலாக கேட்டபோது, அதுவும் நடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக பரமனின் அம்மா சொன்னாள். எப்பொழுது என்று அருண்மொழி கேட்க, அரசர் என்ற மரியாதையை கொடுத்துவிட்ட பிறகு அன்பு வெளிப்படையாய் எங்களுடைய அத்துமீறலும் நடக்கும் என்று சொல்ல வீடு சிரித்தது. அருண்மொழியும் வாய்விட்டு சிரித்தார். சீக்கிரம் அத்துமீறுங்களேன் என்று சொல்ல மறுபடியும் வீடு சிரித்தது. அருண்மொழி ஆசனத்தை விட சற்று தாழ்ந்த ஆசனத்தை அருண்மொழி அருகே வைத்தியநாதர் போட்டுக்கொண்டார். ஏன் சோழ தேசத்தை உத்தம சோழனுக்கு விட்டு கொடுத்தீர்கள்? உத்தம சோழனுக்கு என்ன தெரியும்? எந்த போரில் கலந்து கொண்டிருக்கிறான்? கூட வந்து உரக்க கத்தினால் அது போரில் கலந்து கொண்டதற்கு அர்த்தமா? எந்த திட்டமிடலாவது உண்டா? என்ன செய்ய வேண்டும் என்றாவது தெரியுமா? வெறுமே
அரச குலத்தில் பிறந்துவிட்டால் அரசாலும் யோகிதை உண்டா? எத்தனை கடுமையாய் யோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு கோட்டை காவல் என்பதே மூச்சு திணற வைக்கின்ற விஷயமாக இருக்க, ராஜ்யபாரம் எவ்வளவு பெரியது! இது பற்றிய எந்த ஞானமும் இல்லாத உத்தம சோழருக்கு சோழ தேசத்தை வாரி கொடுத்துவிட்டு நாடோடி போல் வருகிறீரே, இது நியாயமா? எனக்கு மனம் ஆறவில்லை, சொல்லிவிட்டேன். வேறு என்ன செய்வது? அடிக்குரலில் அருண்மொழி கேட்டார். கத்தி முனையை கழுத்தில் வைத்து பரதேசம் போ, இல்லை சிவலோகம் போ என்று விரட்டியிருக்க வேண்டும். மணிமுடியை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். இல்லை, இது மிகப்பெரிய அநியாயமாக மக்களிடையே பரப்பப்பட்டுவிடும். அப்போது உள்நாட்டு கலவரங்கள் உண்டாகலாம். சேர தேசத்து கூலிப்படைகளை வைத்து சோழ தேசத்து எல்லைகளில் உள்ள கிராமங்களை இவர்கள் சூறையாடலாம். அல்லது காசுக்கு ஆசைப்படும் இளைஞர்களை வளைத்து கலவரம் ஏற்படுத்தலாம். சோழ தேசத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பாண்டியர்களுக்கு கொண்டாட்டம் ஆகிவிடும். சேர தேசத்தில் இருந்தும் படையெடுப்பு நடக்கும். மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் ஒருவேளை கைகோர்த்து கொண்டால் அதை விட மிக பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது. நாம் பலகீனம் அடைந்தால் இந்த மேலை சாளுக்கிய கீழே சாளுக்கிய சந்திப்பும் கைகோர்த்தாலும் நடைபெற்றுவிடும். பிறகு ஈழத்திலிருந்தும் தாக்குதல் வரும். சோழ தேசம் சின்ன பின்னம் ஆகும். இதற்காகவா அரச பதவியை விட்டு கொடுத்தீர்கள்? நீங்கள் அரியணை ஏறினால் இது அத்தனையும் துடைத்து எறிந்திருப்பீர்கள். இல்லை, அந்த நம்பிக்கை எனக்கு இப்போதும் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? சோழ தேசத்தின் நீளமும் அகலமும் தெரியாத உத்தம சோழனைப் போலவே நானும் இருக்கிறேன். சோழ தேசத்து மக்களின் தன்மை உத்தம சோழருக்கு புரியாதது போலவே எனக்கும் புரியவில்லை. இந்த சோழ தேசத்தை நன்கு ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் சோழ தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசன் போயிருக்க வேண்டும். சக்கரவர்த்தியாக ஒருவன் பதவி ஏற்றால் அப்படி போவதில் சிரமம் இருக்கிறது. எனவே இந்த சக்கரவர்த்தி பதவி என்கின்ற சுமையை அவன் தலையிலே வைத்துவிட்டு ஊர் மக்களை சந்திக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். வைத்தியநாதரே, நான் சோழ தேசத்தை துறந்து விடவில்லை. சோழ தேசத்தின் மணிமுடியையும் வெறுத்து விடவில்லை. சிறிது காலம் என்னை சில பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வலுவேற்றப்படுத்தி கொண்ட பின் வகையாய் மணிமுடி சூடுவேன். ஒன்று கண்டுபிடித்தேன் வைத்தியநாதரே. சக்கரவர்த்தியாக அரசனாக ஒருவர் கிராமத்தில் நுழையும் போது பல விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. தவறுகள் அழுத்தி பொய்கள் முன்னே வந்து நிற்கின்றன. எந்த அகங்காரமும் இல்லாமல் சாதாரண போர் வீரனாக ஒரு கிராமத்திற்குள் நுழைய மக்கள் மனம் திறந்து போகிறார்கள். குதூகலமாய் பழகுகிறார்கள். நல்லது கெட்டதுகளை தெரிவிக்கின்றார்கள். இது எனக்கு மிக பெரிய அரசியல் தெளிவை கொடுக்கிறது. உதாரணம் சொல்லுங்கள். வைத்தியநாதர் முகம் சுருக்கி கொண்டு கேட்டார். பெண்டுகளும் ஆண்களும் சுற்றி அமர்ந்தார்கள். மதுரையிலிருந்து படையெடுப்பு என்றால் முதலில் தாக்கப்படுவது திருச்சீரபுரம், குறிப்பாய் உறையூர். பிரம்மாண்டமான காவேரி நாலா பக்கமும் பாய்ந்திருந்தாலும் திருச்சீரபுரத்து விவசாயிகள் விதைக்கும் போதே அந்த நெல் எனக்கோ வேறு எவனுக்கோ என்றுதான் விதைக்கின்றார்கள். இது என்ன அபத்தம்! நான் அறுக்கத்தான் விதைக்கின்றோம் என்ற ஒரு விவசாயிக்கு தெரியவில்லை என்றால், ஒரு பசு கன்று போட்டது தனக்குத்தான் என்ற இடையருக்கு தெரியவில்லை என்றால், வேறு எவரேனும் இதை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்தால் இது சரியாக வருமா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். 4 வருடத்திற்கு முன்பு இம்மாதிரி நன்றாக விளைச்சல் இருந்தது. கதிர் தலை சாய்ந்தது. அப்போது ஒரு படையெடுப்பு நடந்து என்னுடைய வயல்களெல்லாம் யானைகளும் குதிரைகளும் எருமைகளும் பசுக்களும் மேய விட்டார்கள். நான் உண்ண வேண்டிய உணவு மொத்தமும் மிருகங்கள் உண்டு போயின.
இதுதான் படையெடுப்பின் முதல் பலியாக இருக்கிறது என்று நொந்து சொன்னார்கள். ஒரு முறை இது நடந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வலிக்கிறது. அந்த நேரத்து இழைப்பைத்தான் இன்னமும் விவசாயிகள் தங்கள் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 3 முறை நெல் அறுத்தும் ஞாபகம் விடவில்லை. 4 வருடத்திற்கு முன்பு நெல்லை யானைக்கு பலி கொடுத்தோம். பாண்டியர்கள் வந்து அழித்துவிட்டு போனார்களே என்கிற பயம்தான் முதன்மையாக நிற்கிறது. அடிக்கடி படையெடுப்பில் சிக்கி சீரழிவதால் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லைப்புறத்து கிராம மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனில் அந்த தேசத்தில் வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். கண்ணிலும் மூக்கிலும் காயம் இருக்கிறது என்று சொன்னால் அது விவகாரமாகத்தானே இருக்கும். மிக பெரிய வேதனையை தானே தரும். அந்த இடங்களை பலப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு என்பது தெள்ளத் தெளிவாக புரிந்து போயிற்று. எப்படி பலப்படுத்துவீர்கள் அருண்மொழி?